ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எம்ஜி ஷார்ட் அண்ட் அகாடமி. ஸோ நம்ம வந்துட்டு ஜூனியர் ஸ்பீடுக்கான ஷார்ட்கட் வந்து இயர் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 2000 ஷார்ட்கட் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டு ஸ்பீக் எ ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டோக்கு எஸ் சர்க்கிள் பி, டபிள்யூ குட்டியாக எழுதிட்டு எஸ் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல யூ டிப்தாங் வந்து போட்டுக்கோங்க. டு ஸ்பீக் எ ஃபியூ வேர்ட்ஸ். ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்னு வரும்பொழுது ஜே ஸ்டோக்கு எஸ் சர்க்கிள் கே போட்டு ஷன் கொக்கி எழுதினீங்க அப்படின்னா ஜென்ரல் டிஸ்கஷன். ஆன் தி பட்ஜெட்னு வரும்பொழுது ஆன் தி ஸ்டோக் எழுதிட்டு ஜேவை அப்படி குட்டியாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அதை கட் பண்ணுறதுல அப்படி பக்கத்தில் குட்டியாக எழுதிக்கோங்க. அட் தி அவுட் செட் அப்படின்னு வரும்பொழுது அட்டு தி எழுதிட்டு அவுட் செட்டுக்கு நடுவில் கட் பண்ணிக்கோங்க. அட் தி அவுட் செட். எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வரும்பொழுது கே போட்டு எஸ் சர்க்கிள் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் டபுளிங் பண்ணி எழுதிக்கோங்க. இதே வந்துட்டு எக்ஸ்பிரஸ்டுன்னு வரும்பொழுது நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஆல் தி ஹானரபிள் மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஆல் தி எழுதிட்டு நறு ஸ்டோக்கை டபுளிங் பண்ணி எழுதிட்டு எஸ் சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா ஆல் தி ஹானரபிள் மெம்பர்ஸ். டியூரிங் தி டிஸ்கஷன் அப்படின்னு வரும்பொழுது டியூரிங் தி எழுதிட்டு எஸ் சர்க்கிள் கே ஷன் கொக்கி. ஹவுசஸ். இப்போ ஹவுஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்டோக்கில் எழுத தேவையில்லை. அதாவது பெரிய சர்க்கிள் வந்து இப்படி செகண்ட் பிளேஸில் போட்டிங்க அப்படின்னா ஹவுஸ், அதிலே வந்து குட்டியோண்டு எஸ் சர்க்கிள் இப்படி எழுதுனீங்க அப்படின்னா ஹவுசஸ். எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் நம்ம இப்படி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஜே ஸ்டோக் போட்டுட்டு இந்த சைடு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எ லார்ஜ் நம்பர் ஆஃப். இதெல்லாம் ரிப்பீட்டட் வேர்ட்ஸு நம்ம இது மாதிரி ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி எழுதலாம். இந்த ஃபேக்ட் தட் அப்படின்னு வரும்பொழுது தி ஸ்டோக்கு ஃபேக்ட் வந்து குட்டியோண்டு கேவை எழுதிட்டு தட் இப்படி சேர்த்து எழுதியிருக்காங்க. தி ஃபேக்ட் தட். இந்தி பட்ஜெட் அப்படின்னு வரும்போது இந்தி எழுதிட்டு பட்ஜெட்டுக்கு ஜேவை இப்படி குட்டியாக எழுதிக்கோங்க. இந்தி பட்ஜெட். டு திஸ் ஹவுஸ் அப்படின்னு வரும்போது டு திஸ் எழுதிட்டு ஹவுஸுக்கு பெரிய சர்க்கிள் இப்படி போட்டுக்கோங்க. ஐ வுட் ஆல்சோ அப்படின்னு வரும்பொழுது ஐ வுட் ஆல்சோக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். மை ஸ்பீச் அப்படின்னு வரும்பொழுது எம் ஸ்டோக்கு கீழே ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா மை ஸ்பீச்சு. டு கிவ் அப்படின்னு வரும்பொழுது டூ ஸ்டோக்கு கிவ் அப்படியே சேர்த்து எழுதிக்கோங்க. டு கிவ் அப்படின்னு இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஸ்டோக் எழுதிட்டு மேலே புள்ளி வச்சிங்கன்னா இன்னு. எனி வரும்பொழுது என் எழுதிட்டு கீழே புள்ளி வச்சிங்க அப்படின்னா எனி. ஐ கெனாட் அப்படின்னு வரும்பொழுது ஐயோட ஒன் சைட்டுக்கு கே ஹால்விங்கு என் கோக்கி எழுதுனீங்கன்னா ஐ கெனாட். அட் த சேம் டைம் அப்படின்னு வரும்பொழுது அட் தி போட்டுட்டு கீழே புள்ளி வச்சா அட் தி சேம் டைம். அட் தி ப்ரெசன்ட் டைம் வரும்பொழுது மேலே அப்படி புள்ளி வச்சுக்கோங்க. அட் தி ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அட் தி எழுதிட்டு கீழே சர்க்கிள் குட்டி ஒன்று போட்டுக்கோங்க. இங்கே வந்து சேம் டைம் வரும்பொழுது டாட் வைக்கிறீங்க, இங்கே சர்க்கிள் போடுறீங்க. இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வரும்பொழுது எம்மு போட்டுட்டு டி இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட். அதே வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எஸ் சர்க்கிள் இப்படி எழுதிக்கோங்க. ஓகேங்களா. இந்தி கம்மிங் இயர் அப்படின்னு வரும்பொழுது இந்தி ஸ்டோக்கு இங்கு இப்படி எழுதிட்டு டவுன்லோட் ஆர் எழுதுனீங்க அப்படின்னா இந்தி கம்மிங் இயர். வேறெவர் அப்படின்னு வரும்பொழுது டபிள்யூ ஸ்டோக்கு போட்டு ஆறு, வர்ற ஸ்டோக்கு இப்படி எழுதிக்கோங்க. வேறெவர். வில் பி டேக்கன் அப்படின்னு வரும்பொழுது எல் ஸ்டோக்கு தேர்ட் பிளேஸ் எழுதிட்டு டி கே போட்டு என் கோக்கி வில் பி டேக்கன். டெவலப் அப்படின்னு வரும்பொழுது டி ஸ்டோக்கை தேர்ட் பிளேஸ் எழுதிட்டு வி நல்லா இப்படி எழுதிக்கோங்க. இது டெவலப்பு. அதே டி ஸ்டோக் எழுதிட்டு குட்டியாக வந்துட்டு வி போட்டிங்க அப்படின்னா அது டெவலப்டு. டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எழுதிட்டு மென்ட்டுக்கு எம் ஹால்விங்கு என் கோக்கி இப்படி எழுதிக்கோங்க. இது டெவலப்டு, டெவலப்மெண்ட். வில்லேஜஸ் அப்படின்னு வரும்பொழுது கோட்டுக்கு கீழே வி ஸ்டோக்கு எஸ் சர்க்கிள் இப்படி குட்டி எழுதுனீங்கன்னா வில்லேஜஸ். ஆல் ஓவர் தி கண்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது ஃபஸ்ட் பிளேஸில் சர்க்கிள் போட்டு பெரிய சர்க்கிள் போட்டு நடுவில் கே வந்து இப்படி எழுதுனீங்கன்னா ஆல் ஓவர் தி கண்ட்ரி. ஆல் ஓவர் தி வேர்ல்டுன்னு வரும்பொழுது நீங்கள் அதே சர்க்கிள் போட்டு எல் இப்படி குட்டியோண்டு கட் பண்ணிக்கோங்க உள்ள. ஆல் ஓவர் தி ஸ்டேட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அதே சர்க்கிள் போட்டுட்டு ஸ்டேட்டுக்கு டி வந்து இப்படி போட்டுக்கோங்க. அதே த்ரூ அவுட் தி கண்ட்ரின்னு வரும்பொழுது கோட்டுக்கு கீழே பெரிய சர்க்கிள் போட்டுட்டு நடுவில் கட் பண்ணிங்க அப்படின்னா த்ரூ அவுட் தி கண்ட்ரி. த்ரூ அவுட் தி வேர்ல்டு அப்படின்னு வரும்பொழுது கோட்டுக்கு கீழே பெரிய சர்க்கிள் போட்டுட்டு எல் இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து த்ரூ அவுட் தி கண்ட்ரி அப்படின்னு த்ரூ அவுட் தி ஸ்டேட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கோட்டுக்கு கீழே பெரிய சர்க்கிள் போட்டு நடுவில் அப்படி டீ மாதிரி கட் பண்ணிக்கோங்க, டீ மாதிரி போட்டுக்கோங்க. ஐஎம் ஆஃப் தி ஒப்பீனியன் வரும்பொழுது ஐஎம் ஸ்டோக்கு அதை கீழே வந்து டிஸ்ஜாயின் பண்ணி என் கோக்கி. ஓகேங்களா. கண்டினியூ அப்படின்னு வரும்பொழுது கே போட்டு இப்படி வந்து யூடிப் தாங்க எழுதிக்கோங்க. கண்டினியூடு அப்படின்னு வரும்பொழுது நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இது கூட இங்கு வந்து லாஸ்ட்டில் வருது அப்படின்னா புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஐ வுட் லைக் டு பிரிங் அப்படின்னு வரும்பொழுது ஐ வுட்டு லைக்கு பிரிங் வந்து இப்படி சேர்த்து எழுதிக்கலாம். டு யுவர் கைண்ட் நோட்டீஸ் அப்படின்னு வரும்பொழுது டு யுவர் கைண்ட் எழுதிட்டு நோட்டீஸுக்கு என் வந்து என் போட்டு எஸ் சர்க்கிள் எழுதிக்கோங்க. ஐ வுட் லைக் டு சே தட் அப்படின்னு வரும்பொழுது ஐ வுட் லைக்கு சே தட் எஸ் சர்க்கிள்
எஸ் சர்க்கிள் போட்டு தட் அப்படி சேர்த்து எழுதிக்கோங்க. அஃபெக்டடெல்லாம் வந்து பெரிய ஸ்ட்ரோக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் பிளேஸில் ஏ போட்டிங்க அப்படின்னா அஃபெக்டட் அப்படின்னு வரும்பொழுது இப்படி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து க்ராஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சில பேர்லாம் வந்து ஏ வரும்பொழுது ஏன்னு எழுதிப்பாங்க. ஃபஸ்ட் பிளேஸில் நீங்கள் வந்து ஏ வரும்பொழுது நீங்கள் ஏவே போட்டுக்கலாம். இதுக்கும் அஃபெக்ட்டுக்குலாம் நம்ம குழப்பம் செய்யாது. ஏ வரும்பொழுது நம்ம ஏ போடுறோன்னா ஃபஸ்ட் பிளேஸில் போட போகிறோம். நான் அஃபெக்டடுன்னு வரும்பொழுது செகண்ட் பிளேஸில் எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எஃபெக்ட் அப்படின்னு வரும்பொழுது ஸ்ட்ரோக் அப்படி எழுதிக்கோங்க. எஃபெக்டட் அப்படின்னு இது கூட இடி வரும்பொழுது அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேர் வில் ஆல்சோ அப்படின்னு வரும்பொழுது தேர் வில் எழுதிட்டு ஆல்சோ குட்டியோண்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இன் திஸ் இயர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இன் திஸ் இயர்ஸ் வந்து அப்படியே சேர்த்து இப்படி எழுதிக்கோங்க. டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் அப்படின்னு வரும்பொழுது கேவை டப்பிங் பண்ணி எழுதிட்டு எஸ் சர்க்கிள் ஷன்கோக்கி இப்படி எழுதிக்கோங்க. இதே நீங்கள் டேக் எழுதிட்டு இப்படி எழுதுனீங்க அப்படின்னா டேக் இன்டு கன்சிடரேஷன். இது மாற்றி எழுதியிருக்கேன் பிளேஸு, இங்கே மேலே வரணும். அதாவது கேவை டப்பிங் பண்ணி எழுதிட்டு ஷன்கோக்கி இப்படி எழுதுனீங்க அப்படின்னா டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன். டேக் இன்டு கன்சிடரேஷன் வரும்பொழுது டேக் எழுதிட்டு இப்படி குட்டி எழுதிக்கோங்க. இது நீங்கள் பெருசாக எழுதிக்கோங்க, இது சின்னதாக எழுதிக்கோங்க. இங்கே ஐ எம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னு வரும்பொழுது ஐ எம் ஸ்டோக்கு ஹாப்பி சேர்த்து எழுதிக்கோங்க. ஐ எம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூன்னு வரும்போது எப்போவுமே கோட்டுக்கு கீழே இப்படி எழுத சொல்லியிருக்கேன். போன ஸ்பீல் அப்படி தான் சொல்லியிருந்தேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் யுவர் லெட்டர் டேட்டட் அப்படின்னு வரும்பொழுது ஃபார் யுவர் எழுதிட்டு எல்லை டப்ளிங் பண்ணி எழுதிட்டு டேட்டடுக்கு டி வந்து இப்படி ஹால்விங் பண்ணி எழுதிக்கோங்க. ஆர்டர்டு பை எஸ் அப்படின்னு வரும்பொழுது டவுனோட ஆரை டப்ளிங் பண்ணி எழுதிட்டு எஸ் சர்க்கிள் போட்டு நடுவில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஆர்டர்டு பை எஸ். டு யுவர் கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு வரும்பொழுது டு யுவர் கைண்டு அட்டென்ஷனுக்கு டிபி கட் பண்ணிக்கோங்க. ஆஃப் அவர் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஆஃப் அவர் டவுனோட ஆர் போட்டுட்டு எம் என்கோக்கி இப்படி எழுதிக்கோங்க. எம் ஹால்விங் என்கோக்கி எழுதிக்கலாம். ரெக்வயர் அப்படின்னு வரும்பொழுது டவுனோட ஆர் மட்டும் எழுதிக்கலாம். ரெக்வயர்டு அப்படின்னு வரும்பொழுது சின்னதாக எழுதிக்கோங்க. இது ரெக்வயர்மெண்ட், இது ரெக்வயர், இது ரெக்வயர்டு. அடுத்து வி ஆர் ப்ளீஸ்டு டு இன்ஃபார்ம் யூ வரும்பொழுது வி ஆர் ஸ்டோக்கு ப்ளீஸ்டுக்கு பல் எஸ்டு போட்டுட்டு டு இன்ஃபார்ம் யூங்கிறது நான் எப்போதுமே டு யூ அப்படிங்கிறத கோட்டிக்கில் எழுத சொல்லியிருக்கேன். இஃப் யூ குட் ஆல்சோன்னு வரும்பொழுது இஃப் யூ குட் எழுதிட்டு ஆல்சோக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் இஸ் ஆல்சோன்னு வரும்பொழுது இஸ் போட்டுட்டு கோட்டிக்கில் இப்படி போட்டுப்போம். ஆஸ் ஆல்சோன்னு வரும்பொழுது இப்படி எழுதிட்டு கீழே வந்து கோடு போட்டுப்போம். இந்தி கேஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்தி கேஸ் ஆஃபுக்கு இப்படி சேர்த்து எழுதிக்கோங்க. இந்தி கேஸ் ஆஃப், அதாவது இந்தி கேஸ் ஆஃப். ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது கோட்டுக்கு கீழே கே அப்படி எழுதிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கே போட்டு எஸ் சர்க்கிள். ஏன்னா நம்ம பர் ஸ்டோக்கு டி ஹால்விங்கு கேஎஸ் சர்க்கிள் இப்படி வந்து நம்ம இப்படி எழுதுவோம். ரொம்ப ஃபுல் ஸ்டோக் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் இது யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. சில பேருக்குலாம் நம்ம ஷார்ட்கட் வந்துட்டு யூஸ் பண்ணால் வேர்டு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறனால நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். முடிஞ்சவரை அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக் தான் ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ரிப்பீட்டட் வேர்ட்ஸு, இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸாக இருந்தாலுமே அது ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற வேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸாக யோசிக்கிறது தான். சம் அதர் அப்படின்னு வரும்பொழுது எஸ் சர்க்கிள் எம்மை டப்ளிங் பண்ணி எழுதுறது சம் அதர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஷார்ட்கட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.